வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மொச்சப்பயிரை வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு டேஸ்டியான குருமா எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஸ்டடிஸாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததில் ஒரு பட்டை சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 4 பச்சை மிளகா 2 கீரை சேர்த்துட்டு இதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணுங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல மனமும் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்குங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி வந்ததும் அதில் வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடித்து அதையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா கெட்டியாக குலகுலன்னு வரும். அதையும் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இந்த மாதிரி 200 கிராம் அளவுக்கு மொச்சப்பயிரையும் பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்குங்க. நல்லா ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வேறு எந்த தேக்க வேண்டியதில்லை. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு அருமையாக வந்துடுச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்துருக்குன்னா அப்புறம் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், கொதித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. சூப்பரான டேஸ்ட்டு, மனமும் நல்லா கம்மன்னு இருக்குது. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு மொச்சப்பயிறு டேஸ்டி குருமா சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான சைடிஷாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.